ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 சூட் எக்ஸ்டென்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது மூலிமா எப்படி வல்னரபிலிட்டிஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ச்சியாக இந்த டிஸ்கவர் ஜூசி வல்னரபிலிட்டிஸ் யூசிங் சூட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம், இதை விசிட் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்கலாம். அதுமாரி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நேரத்தை வீணடிக்காமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 3 எக்ஸ்டென்ஷனோட பேர் ரிட்டை.js, சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டி ஸ்கேனர் அண்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் ரிப்போர்ட்டர். ஏன் நான் இந்த 3 எக்ஸ்டென்ஷனையுமே ஒரே வீடியோவாக போடுறேன்னா, இதோடைய 3 எக்ஸ்டென்ஷன் பண்ணுற வேலையுமே ஒன்று தான், மெக்கானிசம் ஒன்று தான். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. ஸோ ரிட்டை.js என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாலும் சரி, அத டெஸ்ட் பண்ணாலும் சரி, அத நீங்க மேனுவலா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதே, அதுல இருக்கிற வல்னரபிள் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரிய உங்களுக்கு எடுத்து காமிச்சிரும், பர்ப்சூட் இஷ்யூஸ்ல. ஸோ அது மட்டும் இல்லாம, அதோடைய ஈக்வலன்ட்டான சிவிஇஸ் இப்ப ஒரு வல்னரபிள் ஜாவாஸ்கிரிப்ட்ட கண்டுபிடிக்குது அப்படின்னா, அதுக்கு ஈக்வலன்ட்டான சிவிஇஸ என்விடி டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துக் குடுக்கும். இல்ல வேற ஏதாவது லைக் சிவி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவா எடுத்து தந்துரும் டேட்டாபேஸ்லேருந்து. ஸோ அதுதான் இதோட மெயின் பர்பஸ் ரெட்டை.js. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கேன். கீ ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை அவுடேட்டட் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ். அதை டேட்டாபேஸில் செக் பண்ணுவோம். என்ன டேட்டாபேஸ் அப்படின்னா என்பிடி நேஷனல் வல்னரபிலிட்டி டேட்டாபேஸ்லேருந்து செக் பண்ணி அதோடைய சிவிஸ் ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் அதெல்லாம் எடுத்து கொடுக்கும். அப்புறம் லைக் அதோடைய ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் கூட உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதோடைய கீ ஃபீச்சர்ஸ். ஸோ இது போத் வெப் டெவலப்பர்ஸ் அண்ட் பென் டெஸ்டர்ஸ் 2 பேத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன். 2வது பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டி ஸ்கேனர். நான் ஃபர்ஸ்ட்டு தியரட்டிக்கலா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பிராக்டிகலா பார்க்கலாம். சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டி ஸ்கேனர் என்ன பண்ணும்னா, அதே மாதிரி தான் ரிட்டை.js மாரி தான். பட் இது வெப் அப்ளிகேஷன்ல உள்ள எல்லா சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணாலும் சரி, ப்ரோகிராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் சரி, சர்வர் காம்போனன்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியா இருந்தாலும் சரி, ஆம், எல்லாத்தையுமே சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டி ஸ்கேனர் வெர்ஷன ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணிட்டு, அதுக்கு ஈக்குவலான அதுக்கு ஈக்குவலன்ட்டான இப்ப நீங்க ஒவ்வொன்னா எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு வெர்ஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அத கூகுள்ல போட்டு எக்ஸ்ப்ளாய்ட் டிபில அதோட எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கா? அதோட ப்ளாக்ஸ் என்ன? ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் என்னன்னு நீங்க மேனுவலா சர்ச் பண்ணுவீங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் மூலியமா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பர்ப் இஷ்யூஸ் அந்த பர்ப் டேட்டாபேஸ் டேஷ்போர்ட்லயே உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ இத நீங்க பயன்படுத்தலாம். ஸோ அதே மாரி தான் நீங்க இதுக்கு எதுக்குமே நீங்க ஸ்கேனிங்லாம் எதுவும் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. இந்த 3 எக்ஸ்டென்ஷனுக்குமே நீங்க மேனுவலா ப்ரௌஸ் பண்ணும்போதே, எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதே உங்களுக்கு பர்ப் இஷ்யூஸ்ல காமிச்சிரும். அலர்ட் காமிச்சிரும். அம் அடுத்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் வெர்ஷன் ரிப்போர்ட்டர். ஸோ இது அம் நீங்க அ அப்ளிகேஷன் ப்ரௌஸ் பண்ணும்போது, அதுல இருக்க சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் ஏதாவது இருந்தா, இட் கேன் பி HTTP ஹெட்டர்ஸ் இல்ல ஆ லைக் ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸ்ல நமக்கு மோஸ்ட்லி தென்படும்ல. ஸோ அதுல இருக்கிற வெர்ஷன்ஸ்லாம் நீங்க மேனுவலா பார்க்கறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு எடுத்து காமிச்சிரும். அத நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 இஷ்யூஸ்மே எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒண்ணு வல்னரபிள் சாஃப்ட்வேர் இன் யூஸ். நீங்க அது அவுட்டேட்டட் யூசிங் காம்போனன்ட்ஸ் வித் வல்னரபிள் சாஃப்ட்வேர் அப்படின்னு இஷ்யூஸ் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. 2வது வெர்ஷன் டிஸ்க்ளோஷர் ஆர் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர்ன்னு ரிப்போர்ட் பண்ற வல்னரபிலிட்டீஸ்க்கு இந்த 3 எக்ஸ்டென்ஷனுமே யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளார போலாம். ஸோ இதுல நான் டெஸ்ட் பண்ண போற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு வல்னரபிள் வெப்சைட். ஸோ இதுதான் அந்த வல்னரபிள் வெப்சைட். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த டாப் ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன்ல காமிச்சிருப்பேன். ஸோ பர்ப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அ இதுல இந்த 3 எக்ஸ்டென்ஷன மட்டும் நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். வேற எதுவுமே நான் எனேபிள் பண்ணல. ஓகேங்களா? இப்போ டார்கெட் போயிடுங்க. இன்டர்செப்ட் ஆஃப்ல வச்சுக்கோங்க. டார்கெட் போயிட்டு, இப்ப இதுல இன்டர்செப்ட் ஆன் பண்ணுங்க ப்ரௌசர்ல. ப்ராக்ஸில ஆன் பண்ணிட்டு, ஜஸ்ட் நீங்க மேனுவலா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மேனுவலா ஒவ்வொரு ஃபங்ஷனாலிட்டீஸ் என்னென்ன இருக்கு. நம்ம அதுதானே பேசிக்கலா பண்ணுவோம். எந்த அப்ளிகேஷன் நமக்கு கிடைச்சாலும். இட் கேன் பி இன் பக் பவுண்டி ஆர் நீங்க ஏதாவது கிளையன்ட் என்கேஜ்மெண்ட்ஸ் பண்ணாலுமே, அதானே பண்ணுவீங்க. என்னென்ன ஃபங்ஷனாலிட்டீஸ் இருக்கு, அதுக்கான த்ரெட் மாடல் எழுதி, அத அந்த ஃபங்ஷனாலிட்டீஸ் அட்டாக் பண்ணுவீங்க. அதுதானே? ஓகேவா? இப்ப நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இப்போ பர்ப் சூட்ல போய் பாருங்க. பர்ப் சூட்ல பார்க்குறப்போ உங்களுக்கு
ஒண்ணுமே நான் லைக் ஓகே 3 இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆயிருக்கு. ஒண்ணு வந்து இது வந்து வல்னரபிலிட்டி ஸ்கேனர் சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டி ஸ்கேனர்ன்னு சொன்னேன்ல, அதுலேருந்து டிடெக்ட் ஆயிருக்க வல்னரபிலிட்டி. இதுல வந்து என்ன சொல்லுதுன்னா, அப்பாச்சி டாம்கேட் வெர்ஷன் வந்து யூஸ் ஆகுது. அதோடைய சிவிஇஸ் அது எந்த வல்னரபிலிட்டிக்கு வந்து அந்த சிவி வந்து மேப் ஆயிருக்கு. எக்ஸ்எஸ்எஸ் வல்னரபிலிட்டி. ஸோ அந்த மாரி இந்த இடிபி ஸோ அதோட லிங்க்ஸ் இப்ப நீங்க இதெல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலன்ட்டான லிங்க்குக்கு போகும். பார்த்தீங்கன்னா தெரியும். வல்னர்ஸ் இடிபிக்கு போகும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ்லாம் நீங்க உங்களோட ரிப்போர்ட்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ தட் டெவலப்பர்ஸ் வந்து அத பார்த்துட்டு அதுக்கான இ ரெமடியேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து வல்னரபிலிட்டி ஸ்கேனர்லேருந்து டிடெக்ட் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் வெர்ஷன் நம்பர்ஸ். ஸோ இதுலயே உங்களுக்கு தெரியும். சாஃப்ட்வேர் வெர்ஷன் ரிப்போர்ட்டர் தான் வந்து இது ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2 வெர்ஷனுமே வந்து டிஸ்க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதுல போயிட்டு பாருங்க. ரெஸ்பான்ஸ்ல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதே அப்பாச்சி 1.1 வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. இங்க வந்து jQuery 1.6.4 வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது 2மே நீங்க வந்து வெர்ஷன் டிஸ்க்ளோஷர் ஆர் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர்ல வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டை.js லேருந்து ரிப்போர்ட் பண்ண வல்னரபிலிட்டி இதெல்லாம். ஸோ நம்ப ஏன் இந்த 3 வல்னரபிலிட்டியுமே இது பண்றோம் 3 எக்ஸ்டென்ஷனுமே நம்ம யூஸ் பண்றோம்னா, சம்டைம் வந்து நீங்க ஆ கிளையண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல ஈவன் இன் பக் பவுண்டரிலயுமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேஷன் ஸ்கேனிங் வந்து அலோவ்ட் கிடையாது. மேனுவல் பென் டெஸ்டிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும். சில நேரத்துல இந்த ரிட்டை.js வந்து வொர்க் ஆகாது. சில டார்கெட்ல. அப்போ வந்து இந்த அ சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டி ஸ்கேனர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல ரிட்டை.jsல என்னென்ன ரிப்போர்ட் பண்றதுன்னா, இந்த வெர்ஷன் வந்து யூஸ் பண்றீங்க. அதுக்கான ரெஃபரன்ஸ் லிங்க் என்னென்ன வல்னரபிலிட்டி, அதோட ரெமடியேஷன், என்ன கன்சிடரேஷன் எல்லாமே வந்து அதுல குடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி டிபெண்டன்சின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நேச்சுரலாவே உங்களுக்கு அ அந்த வல்னரபிலிட்டி ஸ்கேனர் ரிப்போர்ட்டர்லேருந்து வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 3 எக்ஸ்டென்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம எனேபிள் பண்ணிருக்கோம். வேற எதுவுமே எனேபிள் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து இது ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். ஆ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இத பயன்படுத்தி நீங்க பெட்டரா நீங்க பென் டெஸ்டிங் பண்ணுங்க. தேங்க் யூ. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.